ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். 2025 டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்டேட் என்னென்னா, சப் இன்ஸ்பெக்டருக்கும் போலீஸுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் நடத்த போகிறாங்க. இந்த 2025 நான் கண்டிப்பாக ஒரு காவல்துறையில் ஒரு பணியில் சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஆல்ரெடி படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்லை நான் இது வரைக்கும் படிக்கலை, இனிமேல் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே தெரியாமல் இருப்பீங்க. இப்போ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பொதுவாகவே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராசஸ்லேயும் ஒரு சக்ஸஸ் இல்லாமல் படிக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு லெசனை படித்தா அந்த லெசன் படித்ததுக்கான ப்ராசஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸில் தெரியும். அப்போ அது நாம் வந்து ஒரு 98% இல்லை 100% நல்லா சக்ஸஸ் பண்ணுறோமா, இல்லை அதில் நாம் எந்த அளவுக்கு வீக்னஸாக இருக்கிறோம் அப்படின்ற அனலைஸ் தேவை. அதுக்காக தான் வந்து பொதுவாகவே இன்ஸ்டிடியூட்டில் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது மாதிரி அதனால தான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டிடியூட் நோக்கி ஓடுறாங்க. இப்போ நீங்கள் நிறையா மாணவர்கள் ஒரு 10,000 ஒரு 5,000 கட்ட முடியாமல் நிறைய பேர் வீட்டிலே உட்காந்து படிப்பீங்க. அதுக்கு அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப எளிமையாக எப்படி வந்து படிக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் நாங்கள் வந்து கொடுக்குறோம். அதை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 5,000 கட்டுறதெல்லாம் பெரிய தொகை. அது இருந்தால் அவங்கவுங்க நிறையா இன்ஸ்டியூட்டில் போவாங்க. இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் இல்லை. அப்போ இதுக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்து எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். வாங்க எப்படி படிப்பதுன்னு பார்ப்போம். இப்போ உங்கள் கையில் வந்து 6லேருந்து 10th புக்கு கண்டிப்பாக இருக்கணும். என்னென்ன புக்கு இருக்கணும்னா, தமிழ் இருக்கணும், அதுக்கு அடுத்தது சோஷியல் சயின்ஸ் இருக்கணும், அதுக்கு அடுத்தது சயின்ஸ் புக்கு இருக்கணும். இது இருந்தாலே போதும். இந்த 3 புக்கு தான். 6லேருந்து 10th வரைக்கும் உங்கள் கையில் தமிழ் புக்கு இருக்கணும், சோஷியல் சயின்ஸ் இருக்கணும், சயின்ஸ் இருக்கணும். இந்த 3 புக்குமே 6லேருந்து 10th வரைக்கும் கம்பல்சரி இருக்கணும். அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் உங்களுக்கு இருக்கணும். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு 5 வருஷ கொஷின் பேப்பர் வந்து உங்கள் கையில் இருக்கணும். கையில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் செல்லில் பிடிஎஃப் எடுத்து அதை அனலைஸ் பண்ணுங்கள். கொஷின் எப்படி டைப்பில் இருக்குது, கொஷின் அந்த லாஸ்ட்டு 5 வருஷன்றது இப்போ லாஸ்ட்டாக 5 எக்ஸாம் நடந்துருக்குல்ல, அந்த கொஷினை பாருங்கள். நீங்கள் ரொம்ப லாஸ்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. இப்போ கரண்ட்டாக இப்போ லாஸ்ட்டில் ஒரு 5 எக்ஸாம் நடந்திருக்கும். அந்த எக்ஸாம் கொஷினை பாருங்கள். இப்போ போன வருஷ கொஷின் பேப்பரை பாருங்கள், அதுக்கு முன்னாடி இருக்கிற கொஷின் பேப்பரை பாருங்கள். ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அது எப்படி வந்து உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் எப்படி மாறுது, இல்லை அதே கொஷின் எப்படி வருது, எப்படி எந்தெந்த டைப்பில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணணும். சைக்காலஜியாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, அது மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் கொஷினெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதை அனலைஸ் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்படி உங்களுக்கு எதுவும் பண்ண தெரியலன்னா, இப்போ நாங்கள் இப்போ கிளாஸ் எடுக்க போகிறோம், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், டெஸ்ட்டு ஷெடியூல் போட போகிறோம். இப்போ நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன பண்ணுவேன், நாங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி அனலைஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து டெலிகிராம்லையோ வாட்ஸ்அப்லேயோ எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினே இருப்போம். அதுக்கு அடுத்தது கம்பல்சரி டெய்லியுமே ஒரு 4 to 6 hours நீங்கள் படித்தே ஆகணும். கம்பல்சரி இதெல்லாம் படித்தா தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு நாளைக்கு நீ வந்து 12 மணி நேரம், 24 மணி நேரத்தில் நீ 12 மணி நேரம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒன்று செஞ்சால் அதை திருந்த செய்யணும். திருந்த செய்கிறாங்களே, அது எதுக்குன்னா, இப்போ ஒரு 4 மணி நேரம் 4 to 6 அப்படின்றது ஒரு காமனான ஒரு ஹவர்ஸ். அந்த நீ காலையில் ஒரு 3 மணி நேரம் படி, நைட்டு 3 மணி நேரம் படி, அவ்வளோதான். அது உனக்கு டைம் எப்படி கிடைக்குதோ நீ அதுக்கேற்ற மாதிரி அந்த 6 மணி நேரம் ஆனால் பர்ஃபெக்டாக படிக்கணும். நான் 6 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்றதுக்காகவே சும்மா வச்சுக்கின்னு நீ பார்க்கக்கூடாது. ஒரு 2 மணி நேரம் பர்ஃபெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிக்கிறியா, போதும், அதோட மூடி வைங்க. அதுக்கப்புறம் மதியம் ஒரு 2 மணி நேரம், அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 2 மணி நேரம். அதாவது நான் 4 to 6 hours அப்படின்றது மினிமம். அதாவது காமனாக எல்லாருமே கம்பல்சரி படிக்கணும் அப்படின்றதுக்காக. நான் இதை தாண்டி எனக்கு டைம் இருக்குன்னா நீ கண்டிப்பாக 8 to 12 மணி நேரம் தாராளமாக படிக்கணும். எனக்கு டைம் இல்லை, அப்படி நான் வேலைக்கு போகிறேன், நான் வந்து இப்போ நிறையா பேர் போலீஸாக இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கெல்லாம் டைம் கிடைக்காது.
எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி ஒரு 4 to 6 ஹவர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். இப்போ இதே நான் வந்து போலீஸ் ஆக போகிறவங்க வீட்டிலே இருப்பீங்க, அவங்களாம் கம்பல்சரி ஒரு 8 to 12 மணி நேரம் கம்பல்சரி படிக்கணும். அப்படி படித்தாதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து அந்த இலக்கை நோக்கின ஒரு பயணம் வந்து வெற்றிகரமாக இருக்கும். அப்படி படிக்கிறத நீங்கள் கண்டினியூட்டியாக படிக்கணும். நானும் சும்மா கடமைக்குன்னு படிக்கிறேன் சார் அப்படின்னு படிக்கக்கூடாது. நீங்கள் அதை ஒரு கண்டினியூட்டியாக படிக்கணும். டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லியும் படிக்கணும். இன்றைக்கி நான் ஒரு 6 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு நீ 6 மணி நேரம் கரெக்டாக உட்காந்து படிக்கணும். செட்டப் பண்ணி நல்லா படிக்கணும். இன்றைக்கி நான் படிச்சுட்டேன், நாளைக்கு கேப் விட்றேன், நாளைக்கு 2ஆம் நாள் கேப் விட்டு 3ஆம் நாள் படிக்கிறேன் சார் அப்படின்னா அது பர்ஃபெக்ட் ஆகாது. நீ டெய்லியும் ஒரு 6 மணி நேரம் கம்பல்சரி நீ படிச்சுக்கினே வந்தனா அது வந்து உனக்கு கண்டிப்பாக வெற்றியை கிடைக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீ படித்ததை எப்படி வந்து உன்னை நீ சோதித்து பார்த்துக்கணும். நீ 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 படிக்கிறத எப்படி நான் கொஷினில் வந்தால் என்னால் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு தான் இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோவோ பெரிய அமௌண்ட் ஒன்றும் நாங்கள் போடலை, ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில். ஏன்னா இதை வந்து ஒரு இலவசமாகவே பண்ணலான்னு தான் ஐடியாவில் இருந்தோம். ஆனால் இருந்தாலும் இப்போ எங்கள் டீம் ஒன்று இருக்குது. இப்போ அவங்க பண்ணுறதுக்கும் நாங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கும் ஒரு மதிப்பு வேணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு பிசிக்கு வந்து 500 ரூபா தான். பிசிக்கு நீங்கள் பிசி ஜாயின் பண்ண போகிறவங்க 500 ரூபா பீஸ் பண்ணால் மட்டும் போதும் டெஸ்ட்டு பேட்ஜு. அதேமாதிரி எஸ்ஐக்கு வந்து 600 ரூபா தான். எஸ்ஐ இப்போ எஸ்ஐ வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க, எஸ்ஐக்கு நான் ஜாயின் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா 600 ரூபா தான். இதை வந்து நீங்கள் இது ஒரு பெரிய தொகை கிடையாது. ஏன்னா இது வந்து நீங்கள் வீட்டில் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒன்ஸ் கட்டிட்டிங்கன்னா நாங்கள் இதை எக்ஸாம் முடிகிற வரைக்குமே உங்களை வந்து நாங்கள் கைடன்ஸ் பண்ணிக்கின்னு டெஸ்ட்டு போட்டுக்கினே தான் இருப்போம். அது டெஸ்ட்டை பற்றின வீடியோவை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் போடுறோம். இப்போதைக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் எப்படி அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த வீடியோ சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ரிவிஷன் பண்ணணும். கண்டிப்பாக படித்ததை எப்பயுமே ரிவிஷன் பண்ணிக்கினே இருக்கணும். கற்றலில் நன்று, கற்றது மறவாமை. அதான் நீங்கள் நாம் வந்து ஒரு விஷயம் கற்கணும்னா அதை மறக்காமல் நினைவில் வச்சுக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அது எப்படி, நம்ம மனிதர்கள் பொதுவாக மறக்கத்தான் செய்வோம். ஏன்னா மனிதர்கள்னாலே மறதி இருக்கத்தானே செய்யும். அதனால் நாம் இப்போ ஒரு பாடம் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதுக்கு அடுத்தது ரிவிஷன் பண்ணுறோம். அது மாதிரி செட்டப்பில் போயினே இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது டெஸ்ட்டு ரிவிஷன் அப்படின்னக்குள்ளே உங்களுக்கு ஒரு சைக்கிள் உள்ள அப்படியே வந்துனே இருக்கக்குள்ளே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எப்பயுமே மறக்காது. ஏன்னா இப்போ திருக்குறளை எழுதினவர் திருவள்ளுவர்னு எல்லாருக்குமே தெரியுது தானே. இதை நம்ம ஏன்னா அடிக்கடிக்கு நம்ம அந்த விஷயத்தை கேட்குறோம் பார்க்குறோம், அதனால் நம்மளுக்கு அது மறக்க மாட்டுது. இப்போ இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் எகிரிடும், கண்டிப்பாக வந்துடும். நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு 100% உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இப்போ நான் சொன்னதெல்லாம் படிக்கணும், அதை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை ரிவிஷன் பண்ணணும், அதை பற்றின சிந்தனைகள்லே இருக்கக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக எப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ஸ் வரத்தானே செய்யும். இப்போ அதுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு 100 நாள் ஷெடியூல் போட்டிருக்கிறோம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் எஸ்ஐக்கு வந்து ஏப்ரல் மாதம் வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு எக்ஸாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏப்ரல் மே ஜூனில் வந்து பிசிக்கு வரும். அதனால் ஐயோ இவ்வளோ நாள் இருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது வந்து இப்போ காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. காம்படிஷன் அதிகமானதுனால எல்லாருமே இப்போ வந்து படிக்கணும் அப்படின்ற, அதுவும் கிராமத்து சைட்லேருந்து இப்போ நிறையா பேர் வந்து இந்த போலீஸுக்குன்னு படிக்கணும் ரொம்ப விருப்பத்தில் நிறையா பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே ஃபிசிக்கலில் நான் 100% கிளியராக பண்ணுறவங்கலாம் தயவுசெய்து வந்து ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதுதான் சொல்கிறேனே, இப்போயும் நாங்கள் வந்து அது வந்து ஒரு ஃப்ரீயாக தான் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கும் அது வந்து இப்போ ஒரு 500 ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாது. போலீஸுக்கு பிசிக்கு வந்து ஒரு 500 ரூபான்றது பெரிய விஷயம் கிடையாது. 600 ரூபா எஸ்ஐக்கு வந்து 600 ரூபா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இதை ஒரு பே பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பிக்கை இருக்கும், பரவாயில்ல ஒர்த்தபுளாக நடக்கும் அப்படின்னு. அதை வந்து எங்களுடைய எங்களுடைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்கக்குள்ளேயே தெரியும்.
உங்களுக்கு டே ஷீட் கொடுப்போம். அதை பற்றின நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய டெஸ்ட் பேட்சை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் எப்படி படிக்கின்றதை நான் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில், வாட்ஸ்அப்பு, டெலிகிராம் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் இதில் கண்டிப்பாக இதில் பயனடைய போகிறவங்க இருக்கிறாங்க. அதனால் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.